ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் வந்திருக்கு, சூப்பராக இருக்குப்பா. அடடடடா, அதாவது போகிற போக்கில் வந்துட்டு ஷூன்னு சொல்லிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் நிறைய பேரோட விஷயங்களை வந்து அப்பப்போ அழகாக சொல்கிறார். பிரவீன் ராஜை பற்றி அழகாக சொன்னார். இவர் வாலண்டராக வேணுன்ட்டுமே வந்துட்டு கேமராக்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாருன்னு. அப்போத்துலேருந்து பிரவீன் ராஜை பார்த்தீங்கன்னா சைலண்ட் ஆகிட்டார். கெமிக்கு அதே மாதிரி சொன்னார். இப்போ அடுத்த ஆள் பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத், டபுள் கேம் வாழாதீங்க என்கிட்ட அப்படின்ட்டார். என்னன்னா, இந்த ப்ரொமோவில் வந்த சண்டை முடிஞ்ச உடனே சாரி கேட்க சொல்கிறாங்க. யாரை சாரி கேட்க சொல்கிறாங்க? வாட்டர்மெலன் ஸ்டாரை வந்து சாரி கேட்க சொல்கிறாங்க. அந்த ப்ரொமோவிலே சாரி அத்தனை வாட்டி கேட்டாச்சு. கேட்டதும் பத்தாதான். அதுவும் சாரி வந்துட்டு அவங்க நினைக்கிற மாதிரிலாம் சாரி கேட்கணுமா? சாரிப்பான்னு எத்தனை வாட்டி சொல்கிறது? அதுக்கப்புறமும் வந்துட்டு முடிஞ்சோடனே இந்த அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, ரம்யா ஜோ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க உட்காந்தவொடனே ஒரு சில பேருக்குலாம் தாங்க முடியல. ஐயோ ரம்யா ஜோ அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து சாரி கேட்க சொல்கிறாங்க திவாகர். அப்போ அவர் கேட்டுறாரு, என்னப்பா என்னவே சொல்கிறீங்களா? குரலை உயர்த்தி பேசுறது அவங்கள சொல்லாமல் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, சும்மா இந்த டபுள் கேம் ஆடாதீங்கன்ட்டார். முடிஞ்சு போச்சு. ஊருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. கானா வினோத்துக்கு என்னடா டப்புன்னு இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்க சமயத்தில் வராரு இன்னொருத்தர், அதிசயம். என்ன நானும் இருக்கேன், நானும் கண்டென்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு கையை வாங்குறாரு. என்ன நடக்குது எனக்கு ஒன்றும் புரியல. பிரதீப் இருந்த சீசனில் இந்த மாதிரி தான் வந்து விஜய்னு ஒருத்தர் வந்துட்டு வெளியில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் எக்கச்சக்கமாக இருக்குங்க, லோக்கல் பசங்க அப்படியே வந்து இப்படி தட்டிடுவாங்க, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க பாரு. அதே மாதிரி வந்து கையை வாங்குறாரு. அதுக்கப்புறம் கமருதீன் வந்து இன்னும் அவனே சின்ன பையன் வந்துட்டான், நம்ம பண்ணலாம் எப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து கையை வாங்குறாரு. எனக்கு ஒன்றும் புரியல. இன்னும் இது பிக் பாஸா இது என்னென்ன எனக்கு ஒன்றும் புரியல. இந்த மாதிரி வந்து அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஆரம்பத்தில் எல்லாருமே வந்து திவாகர் வந்துட்டு கரெக்டாக மேனேஜ் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காப்புல. ரொம்ப ஆனால் மட்டமாக இருக்குது ஒரு சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது. ஏன் இந்த மாதிரி வந்துட்டு நடந்துக்கிறாங்க? ஏன் வேறு வேலையே இல்லையா? கண்டென்ட் கொடுக்கறதுக்கு இப்படியா கொடுக்கறது? அதுவும் ஒருத்தர் உள்ளே வந்துட்டார், அவர் ஏதோ ஒன்று பண்ணி உள்ளே வந்துட்டார், அதுக்குன்ட்டு இப்படியா டார்கெட் பண்ணுறது, கையை ஓங்குறது, பூச்சி தள்ளி விட்றாங்க. ஒரு பக்கம் ரம்யாஜை பூச்சி தள்ளி விட்றாங்க, இவர் என்னடானா கையை ஓங்குறாரு. கண்டிப்பாக வந்து கை ஓங்குறது இந்த மாதிரி வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி பண்ணுறதுலாம் வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸில் வரும். ஆல்ரெடி இந்த மாதிரி பண்ணதுக்கு தான் நம்மளை விஜய்க்கு வந்துட்டு எல்லோ கார்டு கொடுத்தாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணும்போதே வந்து ஃபஸ்ட்டே வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்டித்து ஒரு எல்லோ கார்டை கொடுத்தா தான் வந்துட்டு இந்த அதிசயம் அப்புறம் இந்த கமருதீன்லாம் சரிப்படுவாங்கன்ட்டு எனக்கு தோணுது. ஏன்னா லைவில் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து புலம்புறாரு மனுஷன் கேமரா முன்னாடி வந்து, அந்த புலம்ப கூட விட மாட்டாங்க இவங்க வந்துட்டு. இல்லை நாங்கள் சாரி கேட்டுன்னு சொல்லிட்டு அந்த கேமரா முன்னாடி வந்து கூட டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ரொம்ப மட்டமாக இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே திவாகர் சொன்னார் கண்ட்ரி ரூட்டுன்னு சொல்லிட்டு ஒரு காமெடியான ஒரு டைலாக் அங்கே சொருகணும், நம்ம வெளியே தெரியணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணார், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு அதை நோண்டி கேட்டு ரம்யாவை பெருசாக்கி அதுக்கப்புறம் போய் உட்காந்து திட்டிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு போய் உட்காந்து அழுது அதை ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவங்களாம் வந்து பேசி சாரி கேளு. என்ன இது? அதான் ஒரு வாட்டி சாரி கேட்டாங்க, உணவு தானே, எத்தனை வாட்டி சாரி கேட்பாங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.